இப்போ அரிசியை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரிலாம் பேச தேவையில்லை. அரிசின்றது நம்ம ஊரில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். பாரம்பரிய அரிசி வகைகள் அவ்வளோ அழிஞ்சு போச்சு. பெரும்பான்மையான உணவுகள் தொலைஞ்சு போச்சு. 2 டேட்டா சொல்கிறேன். ஒரு டேட்டா வந்து அரிசி இந்தியாவில் எல்லோரும் சாப்பிட்ற அந்த அரிசி 1970 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,10,000 வெரைட்டி இருந்துச்சான். 1,10,000. ஆனால் இன்றைக்கி டாக்குமெண்ட்டாக 6,000 தான் இருக்குது. 90,000 வெரைட்டிக்கு மேலே இன்றைக்கி நமக்கு காணாமல் பண்ணிட்டோம். அதே மாதிரி காய்கறிலையும் உலகத்தில் முட்டைகோஸில் 400 வெரைட்டி, கத்திரிக்காயில் ஒரு 400 வெரைட்டி, 600 வெரைட்டி, அந்த மாதிரி எல்லா காய்கறியும் இன்றைக்கி 4-5 தான் மிஞ்சி போயிருக்கு. நிறைய நியூட்ரிஷனும் நிறையா இதெல்லாம் அழிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற காய்கறியை வந்து நம்ம இந்த மாதிரி இது வேண்டாம் அது வேணாம் அது வேணாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு இக்னோர் பண்ணிட்டோன்னா பின்வரும் சந்ததியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது கேரட் வந்து இங்கே பார்க்குறப்ப ஏன் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அது கேரட் நம்ம பக்கத்து ஊரில் எல்லா ஊர்லேயும் விளையாது. இந்த கேரட் ஊட்டி அந்த குளிர்கால காலத்தில் தான் விளையும். அதுவும் மண்ணுக்கு அடியில் விளையும். மழை பெஞ்சால் அந்த மலைக்குள்ள நடந்து போகவே கஷ்டம். அதுக்கு பின்னாடி இருக்க சவாலும் தெரியாது. ஒரு உணவு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருதுன்னு தெரியாது. அது 2 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்படி இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய உணவு பற்றின இன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருந்தது. இப்போ மைஹாரஸ்டில் ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 4 மாதம் தான் விற்போம். ஏன்னா 4 மாதம் தான் சீசன். அந்த டைமில் நாங்கள் வந்து சீசனெல்லாம் அவைலபிளாக இருக்கும். பட் மற்ற டைமில் நீங்கள் வெளில பார்க்குற ஆப்பிள் எல்லாம் 1 வருஷம் இல்லை 8 மாதம் அட்லீஸ்ட் பழமையான ஆப்பிள்ஸ் தான். நம்ம சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் வந்து உண்மையிலேயே வந்து அது பறித்து 8 மாதம் ஆகலாம், 9 மாதம் ஆகலாம். அவ்வளோ அச்சஸெல்லாம் ஒரு கோல்ட் ஸ்டோரேஜில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க. பூச்சி கூட சாப்பிடாது. பூச்சி சாப்பிடாத ஒரு பொருளை நம்ம போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அதில் ஆப்பிள் டே கீப்ஸ் த டாக்டரவே நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். அதில் இருக்கிற அந்த அயன் சத்து நம்ம கொய்யாப்பழத்தில் இருக்குது. அது போய் பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாமே.